ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். சூப்பரான ஒரு ஸ்டோரி படிச்சுட்டு இருந்தேன், உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எல்லாத்துக்குமே ஒரு வேர்டு தெரியும், ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தமிழில் வந்து நிகழ்தகவு அப்படின்னு சொல்லுவோம். திஸ் ஆர் தட், ஹெட் ஆர் டெய்ல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது கண்டுபிடிச்சது யார், உருவாக்கப்பட்டது யாரால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காடு தான். சயின்டிஸ்ட் கிடையாது. ஏன்னா சயின்டிஸ்ட் வந்து இதை ஃபவுண்ட் அவுட் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஆனால் உருவாக்குனது கடவுள். ஓகே, சில சமயம் வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு இந்த ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பூவா தலையா அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஹெட் ஆர் டெய்ல். நான் ஒரு தடவை ஒரு காயின் இப்படி சுண்டி விடுறேன் அப்படின்னா ஹெட் வருதுன்னா, அடுத்த தடவை சுண்டுனா டெய்ல் வரலாம். ஆர் 10 தடவை சுண்டுனதுக்கு அப்புறமும் தலை வருது, இல்லை பூ வருது, அப்படின்னு மாறி மாறி வரும். ஆனால் வாழ்க்கையில் சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தடவை ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறோம். நமக்கு தேவைப்படக்கூடிய ஹெட்டு தான் எஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். எஸ் வந்தால் சந்தோஷப்படுறோம், எஸ் வரலைன்னா ரொம்ப சோகமாயிடும். அப்புறம் ஸ்லோவாக அந்த அந்த முயற்சிங்கிற அந்த சுண்டுறதையே விட்டுறோம். இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் வந்து ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது 200% ஒர்க் அவுட் ஆகும், ப்ரொவைடட் நீங்கள் வந்து அதுக்கான ஸ்டெப் எடுத்துக்கிட்டே இருந்தா. ஏன்னா எல்லா தடவையும் ஹெட்டே தான் விழுவணுங்கிறதும் கிடையாது, எல்லா தடவையும் டெய்லே தான் வரணுங்கிறதும் கிடையாது. ஹெட்டு வந்துகிட்டே இருக்குதுன்னா கண்டிப்பாக ஒரு தடவை டெய்ல் வரும். உங்களுக்கு வந்து எஸ் கிடச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு தடவை நோ கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. நிறைய தடவை நான் வந்து ட்ரை பண்ணுறேன், நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, நோ கிடச்சிட்டே இருக்குதுன்னா அடுத்த தடவை எஸ் வரப்போகுதுங்கிறது 200% கன்ஃபார்ம்டு, ப்ரொவைடட் நான் கரெக்டாக ஒரு தடவையும் அந்த ப்ராபபிலிட்டி வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன்னா அப்படிங்கிறது தான். இங்கே பாட்டம் லைன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ட்ரை பண்ணுறதுல தான் எனக்கான சக்ஸஸ் ஒழிஞ்சிட்டு இருக்குது அப்படிங்கிறது இந்த ப்ராபபிலிட்டிங்கிற இந்த ஃபார்முலா சொல்லி தருது. கண்டிப்பாக நீங்கள் திங்க் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கான்செப்ட். எப்போல்லாம் உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் வரலையோ, அப்போ இன்னும் ஒரு தடவை நான் ட்ரை பண்ணால் போதும், ரிசல்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ஆனால் ட்ரை பண்ணுறதை நிறுத்திட்டிங்கன்னா 200% நமக்கு ரிசல்ட் வராதுங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுது. ட்ரை பண்ணால் வரதுக்கான பாசிபிலிட்டி இருந்துகிட்டே இருக்குங்கிறதும் கன்ஃபார்ம் ஆகும். தேங்க்யூ.